கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் பாடி சத்தம் செய்து உலா மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. யான் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. யான் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. யான் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. எனக்கு நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. மன்னா பொலேந்தவரே நன்றி நன்றி ஐயா. எனக்கு மன்னா பொலேந்தவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் செய்பவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். சரி, இப்ப நாம ஏசாயா 10வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா 10:6 அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் மூட்டின ஜனங்களை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதியிலே சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு. வீதியிலே சேற்றை போடும். வீதி வீதிங்கிறது ஸ்ட்ரீட். வீதிங்கிறது ஸ்ட்ரீட். ஹியூஸ் HUS அது ஹெச்யும் யூயும் சேர்த்து வாசிங்க. ஹியூஸ் HUS. யூ மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன். ஹியூஸ் வீதி. இப்ப இந்த வீதிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த வீதிங்கிறத எபிரேய மொழியில அது எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேஸ் அவுட் சைட் த ஹவுஸ் ஃபர்ஸ்ட். அப்ப வீதிங்கிறது என்னன்னா பிளேஸ் அவுட் சைட் த ஹவுஸ். இப்ப நம்ம வீடு இருக்கு. வீடுங்கிறது வீதி கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு வீதியில் இல்லை. வீதி வரை உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உறவுங்கிறது வீட்டுக்குள்ள. உறவு முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வெளியே வந்துடுறீங்க. அதான் வீதி. ஹியூஸ். பிளேஸ் அவுட் சைட் த ஹவுஸ் அல்லது சிட்டி. வீட்டுக்கு வெளியில இருக்கிறதும் வீதி. ஒரு சிட்டி பட்டணம் இருக்குது. பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறதும் சிட்டி. ரைட். இத நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
20வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 34வது வசனம். 20:34. அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்துள்ளேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்து போல நீரும் தமஸ்குவிலே வீதியை உண்டாக்கிக் கொள்ளலாம். அப்ப வீதியை உண்டாக்குறதுங்கிறதுக்கு பெர்மிஷன் அடிக்குது. வீதியை உண்டாக்குறது. இப்ப ஸ்ட்ரீட் இதுக்கு ஹியோஸ் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இத இப்ப பார்க்க போற வசனம் பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதை வைத்து நான் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன், புலம்பல்ல. அதுல எரேமியா 37வது அதிகாரம் 21வது வசனத்துல இந்த வீதிக்கு இதுவரை ஒரு தெரியாத ஒரு அர்த்தத்தை ஆவியானவர் கொடுத்திருக்கார். எரேமியா 37வது அதிகாரம் 21வது வசனத்துல, அப்பொழுது எரேமியாவை காவல் சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகளுடைய வீதியிலே தினமும் உறப்பது. அப்பம் சுடுகளுடைய வீதி, நான் இதை வாசிச்சிருக்கேன், செய்தி சொல்லியிருக்கேன். அப்பம் சுடுகளுடைய வீதிங்கிறது என் மண்டையில் இன்னைக்கு வர. இது இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு அப்படின்னா, பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட். அப்ப அந்த தெரு ஃபுல்லா அப்ப சுட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த தெருக்கு பேர் வந்து பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட். இங்கிலீஷ்ல எவ்வளவு அழகா இருக்கு, பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட். ஆனா தமிழ்லயும் நல்லா இருக்குது. அப்பம் சுடுகிறவர்களே வீதியிலே தினமும் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பிரெட் தான் இருக்கு, அல்ல அதுக்கு மேல கிடையாது. சரி, எரேமியா 5வது அதிகாரம் 1 வசனத்துல இன்னொரு விளக்கத்தை பார்க்க 5:1. ஆண்டவர் தியேட்டர் நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிற உண்டோ என்றும் எருசலேம் தெருவிலே திரிந்து பார்த்து. எருசலேம் தெரு, அந்த எருசலேம்ல தெரு நிறைய இருக்கும். நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள ஒரு தெரு இருக்கு, வீதி ஸ்ட்ரீட். எருசலேம் வந்து எத்தனையோ தெருகள் இருக்கு. தேடு தேடு, எந்த ஹியூஸ்ல போய் நீ தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு லெவல் இறங்கிருச்சு. இன்னொன்னு பார்த்து இதை முடிக்க போகிறோம். மீகா 7வது அதிகாரம் 10வது வசனம். மீகா 7:10. 10:8. 7வது அதிகாரம் 10வது வசனம். என் தேவனாய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்ருவான வாள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதியிலே சேற்றை போல மிதிக்கப்படுவாள். வீதியிலே சேற்றை போல். இதே காரியத்தை நம்ம தியானிக்கிற பாருங்க. சேம் 100% சேம். பாருங்க, எசாயா 10வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. சரி, 6வது வசனம். அதை வீதியிலே சேற்றை போல் மிதித்து போடும், அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். இங்க அவள், ஆனா வீதி வீதி தான். 2வது நம்ம பார்க்க போறோம்னா கொள்ளை பொருள். வசனத்தை வாசிக்கிறேன். 10வது அதிகாரம் 6வது வசனம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமுற்ற ஜனத்தை கொள்ளை இடவும். கொள்ளைங்கிறது ஸ்பாயில். ஸ்பாயில்ங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. சுக்குலோன், சுக்குலோன், SKULON, சுக்லோன். சுக்லோன் நான் சொன்னேன், இது வந்து கிரேக்க வார்த்தை. எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். பதினோராவது அதிகாரம் 22வது வசனம். சரி, லூக்கா 11வது அதிகாரம் 22.
அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானால் அவன் நம்பியிருந்த சகலாய்ப்பது அவனை கொள்ளை பொருளை பங்கிடும். அவனுடைய கொள்ளை பொருள்னா அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருள், அந்த கொள்ளை பொருளை வந்து கொள்ளையிடுவான்றது பார்க்கணும். இது சொற்களம். இதுல கொள்ளை பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கொள்ளை பொருள் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது கரத்தியோன். கரத்தியோன் வாங்க போட்டுக்கோங்க. அக்ரோத்தியோன். அக்ரோத்தினோன். AKRO. அக்ரோ. அக்ரோ. திட்டோன். திட்டோன். THINION. அக்ரோத்தினோன். தியோன். THINION. அக்ரோத்தியோன். இந்த வார்த்தை எபிரேயர்ல 11வது அதிகாரம், எபிரேயர் 7:4. இவன் எவ்வளவு பெரிய இருந்தா பாருங்கள். கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் வந்து கொள்ளை பொருளை வந்து தசமம் கொள்ளை பொருள். இவர் வந்து யுத்தத்தில் போறாரு. அது ரெண்டுக்கு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். கொள்ளையடிச்சு இவர் கொண்டு வந்த பொருள் கொடுக்கிறார், அதுக்கு அக்ரோத்தியம். ஆனா உங்க பொருளை கொள்ளையடிச்சு போறதுக்கு சுக்களம். ஒரு வித்தியாசம் இருப்பாரு. சுக்களம் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க உங்க ஜாமான், அதை சாத்தம் பிடிக்கிட்டு போறோம், அதுக்கு சுக்களம். மற்ற இடத்துல இருந்து நீங்க கொள்ளையடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க, அது ஆபிரகாம் பண்ணாரு, அதை தசமம் கொடுக்கறாரு, அது அக்ரோத்தியம். சரி, சார்ஜ்ங்கிறது ஒரு கட்டளை. சார்ஜ் கட்டளை. பாரா நீ ஜிலியாம். பாரா சார்ஜ். பாரா PAR. நிக்லியா. நிக்லியா. பாரா நிக்லியா. PARAN GELIA. ஜிலியா. பாரா நிஜ்லியா. சார்ஜ் கட்டளை. கட்டளையை கொடுப்பேங்கிறார். கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24. 16:24. இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவனுக்கு காவலாடு. இப்படிப்பட்ட கட்டளை பவுல் ஜெபம் பண்ண போயிட்டு இருக்கிறாரு. குறி சொல்ற ஆவிய அது பின்னாடியே வருது. இது அவர் இயேசு நாமத்தில் தோற்றணும், அது ஓடி போயிருது. இப்ப அவங்களுக்கு ஆதாயம் போயிருச்சு. பவுலுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி பவுலை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டு அவரை கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரு கட்டளை. அந்த கட்டளை தான் பாரா நிக்லியோ. சரி, இதுல 1 தெசலோனிக்கர் எடுத்துக்கோங்க. நாலாவது அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கர் 4:2. இந்த கட்டளை கொடுக்கிறது பவுல் கொடுக்கிறார், சபைக்கு கொடுக்கிறார். அன்றையும் சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரம் நடக்கும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களாலே கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாக தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். 2வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறேன். கட்டளைகள்ங்கிறதுக்கு சார்ஜ், இங்கிலீஷ்ல பாரா ஆக்லியா. இன்னொரு வார்த்தை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 28. அப்போஸ்தலர் 5:28. இப்ப பிரச்சனை, இவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்றும் நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமிலே உங்கள் போதும். இந்த கட்டளைய உறுதியான கட்டளைன்னு சொல்றாங்க. உறுதியான கட்டளைய
சார்ஜ், பாரா, நிக்லி, யா. சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து பிடிக்க போறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சேரு. மிர்ங்கிறது இங்கிலீஷ்ல, தமிழ்ல சாரி கிரேக்கத்துல பார்பாரோஸ். என்ன ஒரு சூட்டர். பார்பாரோஸ், பார்பாரோஸ், BORBORS, பார்பாரோஸ். சேரு, சகதி. மட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அது ஃபில்த்னா கேவலமான ஒன்று. பவுல் இதை ஒரு ஊமையாக சொல்லுகிறார். சாரி, பேதுரு, 2 பேதுரு 2வது அதிகாரம் 22 2 பேதுரு எல்லாம் 2:2 பாருங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புலவும் திருநெல்வேலி. கழுவப்பட்ட பன்றி திரும்ப பார்பாராஸ் குள்ள போயிடுச்சு. பார்பாராஸ் குள்ள போயிடுச்சு. இது புதிய ஏற்பாட்டில் இருந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கு சொல்லி, இது ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார். ஆனா அது ரொம்ப அழகா இருக்கும். எரேமியா 38வது அதிகாரம் 38:6 இதுவும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். எரேமியாவை பிடிச்சிட்டாங்க, துறவுக்குள்ள இறக்குறாங்க. துறவுக்குள்ள தண்ணி இல்ல, சேறு இருந்துச்சு. துறவுலே தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த உலையிலே உளையான சேரு. இந்த நம்ம வாசிருப்போமா? ஆனா இது ஒரு சேருங்கிற ஒரு வெளிச்சம் கிடைக்கல. ஆனா லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அந்த வெளிச்சத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். சரி, இப்பொழுது நம்ம ஒரு வசனத்துக்குள்ளே போய்க்கிறோம். அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நான் அவனை அனுப்பி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பல நோக்கம் இருக்குது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். சந்தேகம் இருக்கா? இல்ல. ஆனா இங்க ஏன் அவன்கிறது நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிருக்கேன். 2ஆ டிவைட் பண்ணி நீங்க பார்க்கணும். அசூரியன், அசூர்ங்கிறத அனுப்புறார். யாருக்காக அனுப்புகிறார்னா பாவிகளுக்காகத்தான். ஆனா இது அவபக்தியான ஜனங்களுக்கு, இங்கிலீஷ்ல அகெயின்ஸ்ட், அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி. ஆண்டவர் ஒரு தண்டாயுதம் வச்சிருக்கிறார். அதை வச்சு மண்டையில போட போற டபால். இந்த தண்டாயுதத்துக்கு பேர் என்னன்னா அசீரியன். அசீரியனை தன்னுடைய வெப்பனாக யூஸ் பண்ணுகிறார். நாயை துரத்த AK-47 தேவையில்ல, ஒரு கல் இருந்தா போதும் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. இப்ப ஏன் இதை செய்கிறார் இந்த ஜனத்திற்கு விரோதமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 9வது அதிகாரம் 19வது வசனம். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம், அந்த சினம் கோபம். ஆண்டவருக்கு நம்ம பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். அந்த கட்டளையில பார்த்தோம். ஒரு பொண்ணு, அவர் கோர்ட் ராஜி. அவர் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு சாய் மங்கைங்கிற ஒரு அக்கா இருந்தார். அந்த சாயக சீனியர் பைபிள கரைச்சி குடிச்ச சாய் மங்கை. இது இப்பதான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு இந்த சாய் மங்கையிட்ட கேட்பா, அக்கா யாருக்கா இந்த பவுல், இந்த சவுல் யாருக்கா, என்னக்கா சவுளுங்கிறாங்க பவுலுங்கிறாங்க, இது யாருக்கான்னு சொல்லி கேட்பா. நான் மேல இருந்து அவங்களுடைய கான்வர்சேஷனை கேட்பேன். அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ஆசை பைபிளை கத்துக்கணும் சொல்லி. இதெல்லாமே சில நாட்கள் இருந்துச்சு. இங்க இருந்து போய் திரும்ப விக்கத்துக்குள்ள போயிட்டார். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு காலத்துல பிரியமான பிள்ளையா இருந்தவ இப்ப விக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும். ஆனா இவங்க மேல கோபம் வரக்கூடாதுன்னு நம்ம இவங்களுக்காக ஜெபிக்கணும்.
ஆனா சேனைகளின் கர்த்தருடைய சினத்தினாலே தேசம் அந்தகாரப்பட்டது, டார்க் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அது சாபமாக மாற்றிடுவார். வாசிப்போமா? எசாயா 30வது அதிகாரம் 9வது. இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர்கள். கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்தை நம்ம நேசிச்சாதான் வரும். நேற்று என்னை பார்க்க எங்க ஆலயத்துல ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, எந்த பாஸ்ட் இருந்தாலும் அவருக்கு நான் அகெயின்ஸ்டா நிற்பேன். அவரு நேற்று என்கிட்ட வந்து சொல்றாரு, ஒரு செய்தியை சொல்றாரு, அது அவருக்கு ஒரே அவர் காதில் விழுந்துருக்குது. அதை கிரிட்டிசைஸ் பண்றாரு. நான் ஒண்ணுமே சொல்லலை, ஏன்னா இவருக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவர் அதை கேட்டு அந்த வேதத்தை புரிந்து கொள்றதுக்காக வரல, தப்பா போதிக்கிறார் உங்க போதகர் அப்படின்னு வந்தாரு. நான் கேட்டேன், அப்படியாங்க சரின்னு சொல்லி பெல் அடிச்சேன். பேஷண்ட் இருக்காங்க கேட்டேன், ஒரு 4 பேஷண்ட் வர சொல்லி இவர் எந்திரிச்சு போயிட்டார். கேட்க கலகம் உள்ள ஜனங்கள், யாருக்கு கலகம் உண்டாக்குறாங்க அப்படின்னா சபையில் மேய்ப்பனுக்கு விரோதமாக கலகம் உண்ட பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லை, இவளுக்கு அகென்ஸ்ட் ஆண்டவர் செய்கிறார். இப்போ முதல் அகென்ஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தை. 2வது வார்த்தை, நான் கட்டளையை கொடுப்பேன், ஐ வில் கிவ். இங்கிலீஷ் நான் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கேன். திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். எசாயா 10:6. அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி என் கோபமற்ற ஜனங்களை கொள்ளையிடவும் சூறையிடவும் அவனுக்கு கட்டளையை கொடுப்பேன், ஐ வில் கிவ். காட்ஸ் பிளான் என்னங்கிறத நான் உங்களுக்கு கட்டுறேன். எசாயா 37வது அதிகாரம் 26. 37:26. நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டாயோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களிலே பாலாய் போன மண்மேடுகளே நானே அதை சொன்னேன். அரண்மனையிலிருந்து பாலான மண்மடி, இது தேவனுடைய பிளான். நீ இத அன்பா இருந்தானா உன்னை அரண்மனையில் வைக்க, உன் அன்பு மாறி அந்த கட்டளை கீழ்ப்படாம வேதத்தை நேசிக்காம இருந்தா உனக்கு நான் என்னதான் மாறிடுவேன்னா அகேன்ஸ்டா மாதிரி எங்க இருந்து உன்னை இறக்கிறேன், அரண்மனையில மண்மேட்டுவேன். இது காட்ஸ் பிளான், இதை மாற்ற முடியாது. அப்படி காட்ஸ் பிளான்ல ஒரு ஆளை எழுப்பி கொண்டாடுறாரு, அசூரியன். எசாயா 41வது அதிகாரம் 25. நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான், சூரியோதய திசையில் என்னுடைய நாமத்தை தொழுது கொள்வான், அவனை அந்த அதிபதிகளை சேற்றை போலவும் மிதிப்பான். சேம் ஒரு பவர்ஃபுல் மேனை கொண்டுருவேன். அவனை யார் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 45வது அதிகாரம் எசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டும். கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரை தெரிந்து கொண்டார். கோரேசுக்கு தெரியும் இப்படி என்னை ஆண்டவரை நேசிஞ்சாரு, என்னை கொண்டாந்துட்டாரு. அதனால இந்த ஜனத்தை நான் எருசலேமுக்கு அனுப்பி அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். எல்லாமே காட்ஸ் பிளான் இருக்குது. ஒன்லி திங் நம்முடைய இது நம்ம எப்படி அதை பார்க்கிறோம். சரி, 2 தலைப்பை சொல்லிட்டேன். 3வது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டுங்கிற கேள்விக்கு பதிலாக பார்ப்போம். ஏசாயா 22வது அதிகாரம் வாட் ஷுட் வி டு 22:5. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இந்த தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியும் உண்டாகுதலுக்கு கலகமுள்ள நாளா இருக்குது. இது அலங்கத்தை தகர்த்து பருவதங்களுக்கு ஆர்ப்பரிக்கும் நாள். ஆர்ப்பரிக்கிற நாள். யார் ஆர்ப்பரிப்பார் சொல்லுங்க? ஆண்டவர் பிரியமா இருக்கிறவங்க. ஆனா பிரியம் இல்லை ஐயா, ஆண்டவர் மிதிச்சு போட்டோம். இந்த மிதிக்கிறது என்ன அடுத்த ஒரு வார்த்தை காட்டுறேன். மிதிக்கிறது ஆலயத்தை. ஏசாயா 63வது அதிகாரம் 3வது வசனம். 63:3. இதோ நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்கள் இது யார் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிதிக்கிறாரு. ஆனா சேத்த மிதிக்க மாட்டாரு, திராட்சை ஆலை. இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி வருகிற அருமகதன் யுத்தத்தை பற்றி அங்கேயும் மிதிக்கிறார்.
நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து, பார்த்தீங்களா, கோபத்தில் ஆண்டுடைய கோபம் இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. அவர் என்ன செய்தார்? மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டு, அதனாலே அவர்கள் ரத்தம் என் வசந்தது, அவர்கள் ரத்தம் என் உடுப்பம் எல்லாம் கரைபடுத்து. இது சிலுவை கிடையாது. நிறைய பேர் சிலுவை சொல்லுவாங்க. சிலுவை இல்லை, அவர்களுடைய ரத்தம் இல்லை, இயேசு கிறிஸ்து ரத்தம் தான். அந்த சரி, கடைசி ஒரு வசனத்தை வாசி நான் குறிக்க போயிடும். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 44வது வசனம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 40. என் ஜனங்கள், சரி 43, அவர்களை பூமியின் தூள்களை இடித்து தெருக்களின் சேரை போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். நான் அவர்களை பார்க்க ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை, கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்கள் உத்தரவு. இது தீர்க்க தரிசனமாக தாவீது தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறான்னு சொல்றாரு. தாவீது இதை செய்யல, ஆனா இது செய்வது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. மொழியை கற்றுக்கொள்ள நீ பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. அதனால நாங்கள் கிடைச்ச விசேஷமான ஒரு விளக்கத்திற்காக நன்றி. பல புதிய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஐயா. இன்று பார் ராஸ்ங்கிற ஒரு சேற்று குறித்து ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.